Dear children, next unit 2, force and pressure summary. First, what is pressure? Pressure means it can be defined as the amount of force or thrust acting perpendicularly on a surface area of 1 square meter of a body. Okay, 1 square meter மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய amount of force it is otherwise called thrust. 1 meter square ஆக்ட் பண்ணக்கூடிய thrust சொல்கிறது தான் thrust or force is called pressure. So pressure is equal to force by area or thrust by area. So P is equal to F by A. The SI unit of pressure is Pascal, named after the French scientist Blaise Pascal. Okay, 1 Pascal is equal to what? 1 Newton per meter square. Unit of force is Newton, unit of area meter square. அதனால நமக்கு எப்படி எழுதலாம்? Newton per meter square. Okay, so otherwise called Pascal. So SI unit Pascal. Okay. The next, the amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. இப்போ ப்ரெஷர்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா. அட்மாஸ்பியர் ஆக்ட் பண்ணக்கூடாது. அட்மாஸ்பியர் ஏர் இருக்குல்லையா, அது அதனுடைய வெயிட் ஆர் ஃபோர்ஸு ஆக்டிங் டவுன்வேர்டு எங்கே ஆக்ட் பண்ணோம்? சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து சர்ஃபேஸில் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ஏர் இஸ் கால்டு வாட்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கிளியர்? இப்போ எர்த்து மேலே நமக்கு சுற்றி என்ன இருக்குது? ஏர் இருக்குது. ஓகே, அதுக்குரிய ப்ரெஷர் இருக்கலாம். அப்போது இந்த 1 மீட்டர் ஸ்கொயர் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ஏர், தட் இஸ் கால்டு வாட்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கிளியர்? Then, so one atmospheric pressure is defined as the pressure exerted by mercury collar. எப்படி நமக்கு தெரியும்? பேரோமீட்டரில் மெர்க்குரி காலர் இருக்கு இல்லையா, இந்த மெர்க்குரி காலர் 76 டவுன்வேர்டில் வந்து எங்கே நிற்கிது? 76 சென்டிமீட்டரில் காட்டும். ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1.025 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய எர்த்தில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ. ஓகே, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 76 centimeter in mercury. Its value is 1.01 into 10 to the power 5 Newton per meter square. Clear? இதுதான் பேரோமீட்டர். பேரோமீட்டர் நமக்கு மெஷர் பண்ண முடியும். அண்ட் மெர்க்குரி லெவல் வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், a simple barometer was first constructed by Torricelli. Torricelli தான் ஃபர்ஸ்ட் பேரோமீட்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியவர். ஓகே, Torricelli he constructed first barometer. ஓகே, பாருங்கள், இந்த டியூபில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது மெர்க்குரி ஃபில் பண்ணியிருக்கு. அது எப்படியே கீழே போயிட்டு அதை ஆக்ட் பண்ணிட்டு பாருங்கள், அந்த பவுலுக்குள்ளே போவான். இப்போ கீழே மேலே வேக்யூம் ஸ்பேஸ் வரும். அந்த லெவலில் பார்த்தோன்னா அது 76 சென்டிமீட்டர் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ். லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் கால்டு ஃப்ளூயிட்ஸ். You would have noticed that an upward force is exerted by water on a floating or partially submerged body. This upward force is called buoyant force. இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தோன்னா அந்த தண்ணி மேலே கார்க்கு மேலே நின்றுட்டு தானே இருக்குது. இல்லை, என்ன ரீசன்னா ஒரு அப்பர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த வாட்டரில் அப்பர்டில் மேலே நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது that force is called buoyant force. அந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த பாடி வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கா இல்லை சிங்காக கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, ஸோ தட் அப்பர்டு ஃபோர்ஸ் இஸ் கால்டு buoyant force. ஓகே, திஸ் phenomenon is called buoyancy. ஓகே, திஸ் force is not only exerted by liquids but also by gases. இது இந்த buoyant forceன்னு சொல்கிறது லிக்விட்ஸில் இருக்குது, கேஸஸில், தட் மீன்ஸ் ஃப்ளூயிட்ஸில் இருக்குது. ஓகே, திஸ் அப்பர்டு ஃபோர்ஸ் டிசைட் வெதர் an object will sink or float. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலே ஃப்ளோட் ஆகணுமா இல்லை அது உள்ள காயின் மாதிரி உள்ளே போய் சிங்க் ஆகணுமா, இதை டிசைட் பண்ணுறது யார்? இந்த அப்போர்டு ஃபோர்ஸ். ஓகே, இஃப் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தேன் அப்போர்டு ஃபோர்ஸு தென் தி ஆப்ஜெக்ட் வில் ஃப்ளோட். ஓகே, இப்போ கார்க் எடுத்து பார்த்தோன்னா கார்க்கோட வெயிட் வந்து அப்போர்டு ஃபோர்ஸோட லெஸ்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ வெயிட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் லெஸ் தேன் அப்போர்டு ஃபோர்ஸ். அப்போர்டு மாஸ்னா பாயிண்ட் ஃபோர்ஸை விட இந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டு லெஸ்ஸாக இருக்கனால அது என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். சப்போஸ் அந்த அப்போர்டு ஃபோர்ஸை விட கிரேட்டராக இருந்து என்ன ஆகுது? சிங்க் ஆகுது. இப்போ 1 ரூபி காயின் பார்த்தோன்னா எப்படி இருக்குது? சிங்க் ஆகுது இல்லையா? அதே மாதிரி சேம் கேஸ் தான் இந்த பெலூன்லையும். ஓகே, டென்சிட்டி ரீசன் அதே மாதிரி பாயிண்ட் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா. ஓகே, ஸோ இதோட நமக்கு இப்போ ஒரு பாடி சிங்க் ஆர் ஃப்ளோட், இந்த ரீசன் என்ன? அப்போர்டு ஃபோர்ஸ் டிசைட்ஸ். எது டிசைட் பண்ணோம்? அப்போர்டு ஃபோர்ஸ், தட் இஸ் பாயிண்ட் ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணுறது. கிளியர்? Okay, then next, pressure exerted by a force depends on the magnitude of the force and the area of contact.
அப்போது ஒரு பாடியில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு ப்ரெஷர் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இது மேக்னிடியூட ஃபோர்ஸோட மேக்னிடியூடையும் ஏரியா ஆஃப் காண்டாக்ட் எந்த அளவுக்கு அது அந்த ஃபோர்ஸு எந்த ஏரியா அளவுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கோ அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சர் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கு இல்லையா, ரைட் சைடில் படுத்துட்டு இருக்கு. When you stand on loose stand, the force is acting on an area equal to the area of your feet. இல்லையா, அப்போ ஸ்டாண்ட் நிற்கும்போது இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, யுவர் ஃபீட்டோட ஏரியா பாருங்கள், எந்த ஏரியா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட் இல்லையா. அந்த எந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். ஆனால் இஃப் யூ லைட் டவுன் தி சேம் ஃபோர்ஸ், அதே ஃபோர்ஸு ஆக்ட் ஆன் ஏரியா ஆஃப் யுவர் ஹோல் பாடி மொத்தம் ஆக்ட் பண்ணுது இல்லையா. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தோன்னா ஏரியா கம்மியாக இருக்குது, படுக்கும்போது ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. ஸோ விச் இஸ் லார்ஜர் தென் ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட். இப்போ ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஃபீட்டோட ஏரியாவை விட படுக்கும்போது ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது லை பண்ணும்போது இல்லையா. தேர்ஃபோர் தி இஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏரியா ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். தி இஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட் இஸ் லார்ஜர் வைல் ஸ்டாண்டிங் தேன் லைங். இப்போ லைங்கை விட படுக்கிறத விட ஸ்டாண்டிங்காக நிற்கும்போது ஏரியா கம்மியாக இருக்கா, ஏரியா கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம ரீசன் என்ன, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஏரியா ரெடியூஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர். இஃப் த ஏரியா இஸ் ஸ்மால் ப்ரெஷர் இஸ் ஹை. ஓகேயா, ஏரியா இஸ் லார்ஜ் ப்ரெஷர் லோ ஆகும். ஓகேயா, இப்போ இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எதில் ஏரியா கம்மியாக இருக்குது, லெஃப்ட் சைடில் ஸ்டாண்டிங் பொசிஷனில். அப்போது அங்கே என்ன ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த அடையாளம் நல்லா தெரியுது இல்லையா. கிளியர். ஓகே, ஆனால் நம்ம லை பண்ணும்போது ஏரியா ஜாஸ்தியாக இருக்கனால அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், டேக் a rubber ball and fill it with water. Make tiny holes on its surface with a pin at different points. Press anywhere on the ball. What do you observe? ஒரு பால் எடுத்து நிறைய ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். You can see identical streams of water flowing in all direction from the holes. இல்லை எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணியே போதும், ஆனால் ஆல் டைரக்ஷன்ஸ்லையும் வாட்டர் ஃப்ளோ ஆகும், ஊசஸ் அவுட்டு இல்லையா, எல்லா இடமே ஐடென்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸாக வெளியில் வரும். Okay, this is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted. ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தாலும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஈக்குவலாகவே டிரான்ஸ்மிட் ஆகும் in all direction. Okay, this concept was first given by French scientist Blaise Pascal. Okay, so this law is called what, Pascal's law. So Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest, இப்போது ரெஸ்டில் இருக்கக்கூடிய லிக்யூடில் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போதும் அப்போது இன்ன க்ளோஸ் சிஸ்டம், இது க்ளோஸ் தானே. ஓகே, இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த லிக்யூடு. அப்போது ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது ஈக்குவலாகவே எல்லா டைரக்ஷன்லையுமே ஈக்குவலாகவே என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கிளியர். அதனால தான் தண்ணி எல்லாமே ஈக்குவலாக வெளியே ஊசஸ் அவுட் ஆகிறதுக்கு ரீசன். கிளியர். திஸ் இஸ் கால்டு வாட், பாஸ்கல்ஸ் லா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Next, when a body rolls over another surface, the friction acting between the surface and contact is called rolling friction. ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு பாடி அதை சுற்றி போகும்போது ரோல் பண்ணும்போது அங்கே that friction is called what, rolling friction. இப்போது சரிஞ்சு போகும்போது that is called sliding friction. அப்போ எப்போவுமே rolling friction is less than sliding friction இல்லையா. sliding friction விட rolling friction தான் லெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் that is why the wheels are provided in vehicles, trolleys, suitcases. இப்போ அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரோலி இல்லை இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வீல் வைக்கிறது. சூட் கேஸில் எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி வீல் வச்சு இழுத்துகிட்டே போகுமா, அங்கே என்ன நடக்கும், ரோல் பண்ணுறதுனால சுற்றிட்டு இருக்கனால ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரெடியூஸ் ஆகிறதுனால நம்மளது எதை யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி ட்ரோலிஸும் அதே மாதிரி வீல் வச்ச வெஹிக்கிள்ஸு அண்ட் சூட் கேஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. Next, sharp knives are used to cut vegetables. என்ன ரீசன், ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸர்ட் மோர் ப்ரெஷர். அங்கே ஏரியா கம்மியாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கும்போது ஏரியா குறையும். தட் மீன்ஸ் வாட், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஏரியா ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சீக்கிரம் நமக்கு கட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நைஃப் எட்ஜ் பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஏரியா கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் ஷார்ப்பாக கட் ஆகுது பாருங்கள். ஓகே. இப்போ மேலே பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம் ஷார்ப் நைஃப்னால், கீழே பார்த்தோன்னா ஆக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஹேமரு யூஸ் பண்ணுறோம், ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம்.
ஒரு வுட்டை நம்ம கட் பண்ணணும்னா ட்ரில்லிங் மிஷினால் ஹோல் தான், அது கட் பண்ணி முடிகிறது கஷ்டம்தான். ஆனால் அதே மாதிரி சுத்தியலாலேயும் ஒரு ஹேமர்னாலேயும் கஷ்டம்தான். ஆனால் அதே டைமில் ஆக்ஸ் பார்த்தேன்னா அதனோட எட்ஜ் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா. இப்போ ஷார்ப்பாக இருக்கும்போது ஏரியா ரெடியூஸ் ஆகுது, ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது எது ஈஸியாக இருக்குன்னா ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணுறது ஈஸி. ஒரு வுட்டை கட் பண்ணணுன்னா எது ஈஸி, ஆக்ஸை யூஸ் பண்ணுறது தான் ஈஸி. ஓகே. The weight of air-filled rubber tube is less than the upward force or buoyant force, then it will help a person to float above the water. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்விம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரப்பர் டியூப்பில் ஏர் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இருந்தால் நம்ம ஸ்விம் பண்ண ஈஸியாக இருக்குது. என்ன ரீசன்னா, இந்த ஏர் ஃபில் பெலூன் வந்து எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ் மேலே ஆட் பண்ணுவோம், அது இஸ் கால்ட் அப்வர்டு ஃபோர்ஸ் ஆர் பாயிண்ட் ஃபோர்ஸு இல்லையா. அப்போது இந்த ஏர் ஃபில்டு பெலூன் யூஸ் பண்ணுறதுனால இந்த வெயிட் லெஸ் ஆகும். ஓகே, வெயிட் ஆஃப் த ஏர் ஃபில்டு ரப்பர் டியூப்னா லெஸ் தேன் த அப்போர்டு ஃபோர்ஸு. நம்ம ஃபஸ்ட்டில் படித்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? அப்படி லெஸ் ஆகும் என்ன ஆகும், இட் வில் ஃப்ளோட் இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆகும்னா அந்த இது நமக்கு இட் வில் ஹெல்ப் அ பர்சன் டு ஃப்ளோட் அபோவ் தி வாட்டர், தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியர்? அதனால தான் ரப்பர் டியூப், ரப்பர் டயர் இது எல்லாமே ஸ்விம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரீசனு. கிளியர்? தென் குக்கிங் இன் a place located at a higher altitude is difficult. Why? இப்போ ரொம்ப ஹையாக இப்போ நீலகிரி மாதிரியெல்லாம் ரொம்ப ஹையரான பிளேஸில் போய் குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ரீசன்னா, அந்த ஹையர் ஆல்டிடியூட் டியூ டு லேக் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரெடியூசஸ். மேலே போக அட்மாஸ்பியர் கம்மியாக இருக்குல்ல, ஏர் கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், லேக் ஆகும். அப்போது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும்போது பாய்லிங் பாயிண்ட்டு ஒன்று அதே மாதிரி ரெடியூஸ் ஆகும், பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். இப்போ நமக்கு தெரியும் வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், 100 டிகிரி செல்சியஸ் தானே. ஆனால் இந்த மாதிரி ஹையர் ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய மலையெல்லாம் இருக்குல்லையே, அது மலை உச்சியில் இப்போ சமைக்கும்போது அங்கே எல்லாம் என்னென்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 80 டிகிரி செல்சியஸ், 80 டிகிரிலேயே அது தண்ணி நல்லா கொதிக்கும். ஆனால் தெர்மல் எனர்ஜி தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் இஸ் temperature is not sufficient enough for baking or cooking. அப்போ பேக் பண்ணுறதுக்கோ അല്ലെങ്കിൽ குக் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்டான தெர்மல் எனர்ஜி கிடையாது. தெர்மல் எனர்ஜி இந்த ஹீட் கொடுக்குறோம் இல்லையா, ஆனால் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் கிடையாது. ஓகே, அப்போ 100 டிகிரி செல்சியஸ் வரணும், ஆனால் அந்த டெம்பரேச்சர் 100 டிகிரி வரல, ஆனால் அது பாயில் ஆகும். ஸோ குக்கிங் இஸ் டிஃபிகல்ட் அட் ஹையர் ஆல்டிடியூட். அப்போ கொஞ்சம் டைம் கூட எடுக்கும் அந்த. ஓகே, அதனால தான் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறது ரீசனே. கிளியர்? நெக்ஸ்ட் இஸ் இந்த நம்மளோட ஃப்ரிக்ஷன் படித்தோம் இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு வழி, சிலிண்ட்ரிக்கல் ரோட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஹிம் டு மூவ் எ ஹெவி ஸ்டோன் அக்ராஸ் தி கிரவுண்ட் அண்ட் டு ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஸ்டோன் பிளாக் அண்ட் தி கிரவுண்டு. இப்போ பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணணுன்னா என்ன சிலிண்ட்ரிக்கல் ரோட்ஸ் அடியில் கொடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணி பாருங்கள். என்ன ரீசன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் நம்ம ஃபஸ்ட்லேயே படிச்சிச்சு. இப்போ சிலிண்ட்ரிக்கல் ரோட்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன்னா இந்த ரெண்டு இந்த ஸ்டோனுக்கு கிரவுண்ட் இடையில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தானே. அப்போ ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும், ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, அதுக்காக நம்மளை என்ன யூஸ் பண்ணுறோம், சிலிண்ட்ரிக்கல் ரோட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த லெசனோட சம்மரைசேஷன். இவ்வளோ நீங்கள் நல்லா நீட்டாக அந்த கான்செப்டை புரிஞ்சு படித்தாலே உங்களுக்கு அந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.